அர்ஜுன் உன்னை பார்க்க வந்திருந்தானா? உனக்கு எப்படி தெரியும்? நேத்து அர்ஜுன் என்ன லவ் பண்றானா? அப்போ காவியா? காவ்யா அர்ஜுனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீ ஐஷு தானே? ஏன் என்ன அவாய்ட் பண்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? நீயே தானே என்னை தேடி வந்து என்ன லவ் பண்ண. இப்ப ஏன் என்ன அவாய்ட் பண்ற? இந்த ஒரு மாசத்துல உன்னை பார்க்காம இந்த தனிமை என்ன ரொம்ப கொன்னுடுச்சு. இங்க பாருங்க, நமக்குள்ள செட் ஆகாது. ப்ளீஸ் இதுக்கப்புறமே என்னை தேடி வராதீங்க. ஐஷு, ஐ லவ் யூ. என்ன ஆனாலும் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஏங்க என்ன நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாரு ஐஷு, நீ இல்லாம இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் என்னை தேடி வராதீங்க. நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஐஷு. வாங்க அண்ணா. ஐஷு எங்கம்மா? அவளுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, உள்ள தூங்கிட்டு இருக்கா. சரிம்மா, நான் உள்ள போய் சரி பார்க்கறேன். அண்ணா. ஐஷு, ஹரிஷ், நீங்க என்னாச்சு ஐஷு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ். ஹெட் பெயின் அவ்வளோதான். டேப்லெட் போட்டியா? சரி, எந்திரி. இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க ஐஷு? நான் என்னடி பண்ணுவேன்? ஹரிஷ் என் மேலே உயிரே வச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் அவனோட கேரிங், அன்பு எல்லாமே புதுசாக இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு லைஃப்க்கு தான் ஆசைப்பட்டேன். பட் என்னால் அர்ஜுனை ஃபேஸ் கூட பண்ண முடியலடி. இந்த 1 இயராக தான் அர்ஜுனை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த வழியே என்னால் தாங்க முடியல. ஆனால் என்னை ஹரிஷ் பார்க்காமலே 10 வருஷமாக இந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறான். இப்போ நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. ஏய் லூசாடி நீ. நீ செத்துட்டா எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சிடுமா? இங்கே பாரு ஐஷு, உன் மனசில் யார் இருக்காங்கன்னு நல்லா யோசி. அப்புறம் உன் லைஃப்பில் நீ யாரு கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு முடிவு பண்ணு. நாளைக்கு யாருன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லு.
இதுக்கு மேலே எதுவும் மறைக்க முடியாது. எப்படியோ நீ உண்மை சொன்னா 2 பேரில் ஒருத்தர் ஹர்ட் ஆக தான் போகிறாங்க. நீ யார்கிட்ட என்ன சொல்ல போறன்னு நீ தான் முடிவு பண்ணணும். எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். நல்லா யோசி, சரியா? ஹலோ, ஹலோ அர்ஜுன், யாரு? நான் ஐஷு பேசுகிறேன். சொல்ல ஐஷு. உங்களை உடனே மீட் பண்ணணும் அர்ஜுன். ம், மீட் பண்ணலாமே. நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்துரு. சரி. சரி, ஓகே ஐஷு, நான் வரேன். சொல்ல ஐஷு, ஏதோ பேசணும்னு சொன்னேன். இங்கே பாருங்க அர்ஜுன், நான் ஹரீஷ்னு ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என் லைஃப்பில் வராதீங்க. ஏ ஐஷு, நீ போய் தானே சொல்கிற? ஐயோ ப்ளீஸ், திரும்பி என் பின்னாடி வராதீங்க. இல்லை ஐஷு, எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டு போ. இப்போ உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே லவ் இல்லையா? என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஹரீஷ் கால் எடுக்கல? ஏதாச்சும் வேலையாக இருப்பாங்களோ? சரி, மறுபடியும் கூப்பிட்டு பார்க்கலாம். என்ன மறுபடியும் கால் எடுக்கல? சரி, இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பார்க்கலாம். என்ன மறுபடியும் கால் எடுக்கல? ஒருவேளை நேரில் போய் பார்க்கலாமா? ஹரீஷ், சொல்ல ஐஷு. ஏன் ஹரீஷ் கால் பண்ண எடுக்கவே இல்லை? கொஞ்சம் டயர்டாக இருந்தேன் ஐஷு, அதான் தூங்கிட்டேன். சொல்ல ஐஷு, இப்போ எதுக்கு வந்த? என்ன ஹரீஷ், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்க வந்திருக்கேன், ஏன் வந்தேன்னு கேட்குறேன்? இல்லை, கேட்டேன். இல்லை ஹரீஷ், நீ கால் எடுக்கலையா, அதான் உன்னை பார்க்க வந்தேன். சரி ஐஷு, நம்ம ஈவினிங் மீட் பண்ண. என்னாச்சு ஹரீஷ், ஒரு மாதிரியே பேசுறீங்க? ஒன்றும் இல்லை ஐஷு. சரி ஹரீஷ், நான் கிளம்புறேன். ஐஷு, ஒரே நிமிஷம். ஐஷு, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லு ஹரீஷ்.
என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? இல்லை என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறியா? சொல்ல ஐஷு. இல்லை ஹரிஷ். சரி ஐஷு, ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி. ம். என்னடி ஆச்சு? நான் ஹரிஷை மீட் பண்ண போயிருந்தேன். ஆனால் அவன் ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன், என்ன ஆச்சு? தெரியலடி. ஒருவேளை அர்ஜுனை பற்றி ஹரிஷ்க்கு தெரிஞ்சிருக்குமோ? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லடி. உனக்கும் எனக்கும் தான் நீ அர்ஜுனை லவ் பண்ணது தெரியும். ஈவினிங் மீட் பண்ண போகிறோம். நான் அர்ஜுனை பற்றி ஹரிஷ்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். சரிடி, கண்டிப்பாக 2 பேரில் ஒருத்தர் ஹர்ட் ஆக தான் போகிறாங்க. அது யாருன்னு நீ தான் முடிவு பண்ணணும். இதுக்கு மேலே எதுவும் மறைக்க முடியாது. அது யாருன்னு நீ தான் முடிவு பண்ணணும்.